திருப்பூரில் தொழில் போட்டி காரணமாக பனியன் வேஸ்ட் குடோனுக்கு தீ வைத்த சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள ஷெரீப் என்பவரின் பனியன் வேஸ்ட் குடோனில் கடந்த 9ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 வீலரில் வந்த இருவர் குடோனுக்கு தீ வைத்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் வெங்கடேஷ் என்பவருக்கும் பாதிக்கப்பட்ட ஷெரீப் இடையே தொழில் போட்டி இருந்ததாகவும் வெங்கடேஷ் தூண்டுதலின் பேரில் அவருடன் பணியாற்றும் இருவர் குடோனுக்கு தீ வைத்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்தனர். ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்களிடம் 10 சவரன் தங்க சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த சிந்து மற்றும் ஷீலா இருவரும் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது செங்கிலிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் ஷீலாவின் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த இருவரும் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே விபத்துக்குள்ளான காரிலிருந்து 290 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜண்டாமேடு பகுதியில் முன்னால் சென்ற கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் காரில் இருந்த இருவர் வேகமாக இறங்கி தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரை சோதனையிட்ட போது அதில் 290 கிலோ குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய 2 பேரை தேடி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.